அன்பில் சிறந்த பெரியோர்களே, ஆற்றல் மிக்க தாய்மார்களே, திங்களெல்லாம் அவளோடு அவளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் உடப்பம்பட்டியைச் சேர்ந்த பெருமாள்ராஜ் அவர்கள் வழங்கும் பள்ளி திருமண உங்கள் மத்தியில் ஆரம்பிக்கின்றோம். அனைவரும் வந்து நாடகத்தினை கண்டுகளித்து அந்த அம்மனின் ஐயனின் அருள் செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். அனைவரும் வருக, ஆதரவு தர நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். முகத்துக்கு பாட வைத்து சாமி இருக்குதையா இருக்குதையா சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விளங்கும் ஐயா. விளங்கும் ஐயா. உன்னால் நோம்பும் இருந்தால் உலகம் நல்லது நடக்கும் ஐயா. உன்னோடு நோம்பும் இருந்தால் உலகம் நல்லது ஐயா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை நம்ப பெருதையா. ரொம்ப சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதை. யானை முகத்து கேட்டு பாட வைத்து சாமி இருக்குதையா இருக்குதையா. தினசரி பூஜைகள் செஞ்சான் மனபடி எல்லாம் தினசரி பூசைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா. தினசரி பூசைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா. உன்னாலும் இருந்தால் உடனே நல்லது நடக்கும் ஐயா. உன்னாலும் இருந்தால் உடனே நல்லது நடக்கும் ஐயா. கண்ணு ரொம்ப சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரொம்ப சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. ஐயா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரொம்ப சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. யானை வைத்து கேட்டு பாட வைத்து சாமி இருக்குதையா இருக்குதையா. கற்பக பேரு கேட்டு அத்தனை வளங்களையும் கற்பக பேரு கேட்டு அத்தனை வளங்களையும் சுத்தமும் கொடுக்கும் ஐயா. எப்பவோ கொடுக்கும் ஐயா. யானை வைத்து கேட்டு பாட வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா. நாட்டுக்கு தெய்வத்தையே நகரிக கோமாளி வந்தாடையா.
வணக்கம் வந்தனம் நமஸ்தே லவ குஸ்கா. அருமையான சாப்பாடு ஏற்பாடு, அருமையான ரசிகர்கள் கூட்டம், ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். நீங்கள் எல்லாம் முதலாளி, நாங்கள்லாம் தொழிலாளி. ஒரு ஆள் 5000 6000 வரியை கொடுத்து நாடகம் வச்சுருக்கீங்க. நாடகம் வைக்கிற சின்ன விஷயம் இல்லை. நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ அவ்வளோ பொறுமையாக நாடகம் சிரிஞ்சிருப்பாக இருக்கும். உங்களை சந்தோஷப்படுத்த நாங்கள் வந்திருக்கோம். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லியிருக்காங்க. ஒரே இதை சிரிச்சோம்னாலும் குடும்பம் சிரித்து போயிடும். அதனால் விடிகிற வரை இருந்து நாடகத்தை ரசிக்கணும். ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் நம்மள தாத்தாக்கெல்லாம் இப்போ தான் ஒரு ஆளாக வந்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா எத்தனை ஊர் இருந்தாலும் நம்ம ஊருக்கு ஈடாகாது. ஏன்னா அருமன் பட்டினாலே நாடகத்தை நல்லா ரசிக்கக்கூடிய பகுதி. பார்க்கல தெரியல எவ்வளோ சிறப்பான கூட்டம். அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிக்க என்பதை தெரிவித்துக் கொண்டு பேரன்பார்ந்த பெரியவர்களே, பெருமைப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறிப்பட்டிருக்கும் விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்திற்கான வருகின்றிருக்கின்ற வட்டார நாடகக்கார சிறுமக்களே, எதிர்கால இளைஞர்களே, எழுச்சிமிகு தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்ப விவசாய பெருமக்களே, அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்குன்னு திட்டமிடு கிடக்கும் திருட்டு கட்டைகளே உன்னை மாதிரி. ஆமாம், மற்றும் காஜவாட்டுக்கு ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே மற்றும் வருகின்றுள்ள காவல்துறை அதிகாரி அவர்களே, ஊர் பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, இளைஞர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, மாணவிகளே, குழந்தைகளே, குழந்தை செல்வங்களே மற்றும் வெளியூரிலிருந்து நாடகத்தினை காண வருகின்றிருக்கின்ற இருந்து மசமிகு ரசிகர்களே, அத்தனை என் தம்பி இளைஞர் மண்டத்தார்களே, எல்லாருமே புழு துணி, எல்லாருமே ஊதா கலர் டி ஷர்ட். இவங்கெல்லாம் யார் தெரியுமா? அதெல்லாம் ஊதா கலரா? அம்மா என்ன கலரு? கத்திரிப்பு. அப்புறம் கத்திரிப்பு என்ன மஞ்சள் கலரா? ஏன் போட்டு தெரியும் அந்த என்ன கலர்னு? ஊதா கலர் டி ஷர்ட். இவங்கெல்லாம் யார் தெரியுமா? யாரு? எல்லாம் கைமுட்டி மெம்பர்கள். கமிட்டி மெம்பர்கள். இந்த இருக்கான் பாரு தம்பி, வேற தெரியுமா? யாரு? இவன் தான் சச்சின் டெண்டுல்கர். என்ன சொல்றீங்க? பேட்டு தண்டி. ஆஹா, அவர் பக்கத்து தம்பி அவ யார் தெரியுமா? அது யாரு? அவன் தான் சடேஜாவா? அடிச்சான் பாரு சடன்னு. என்ன மூத்திரமா? மூத்திரம் வேற என்ன? அவர் பக்கத்து தம்பி உட்காந்துருக்கான், அவ யார் தெரியுமா? அது யாரு? அவன் தான் நோனி. டோனியா? டோனி. அவர் பக்கத்துல உட்காந்து தம்பி, அவ யார் தெரியுமா? அது யாரு? அவன் தான் கங்குலி, நக்குமால வச்சிருந்தாள். நக்குமா அவர் தான் வச்சிருந்தாரா? இப்போ சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவளத்த தம்பியில. 45 நாள் பள்ளிக்கூடம் 45 நாள் லீவு முடிஞ்சு 46ஆம் நாள் பள்ளிக்கூடம் போயில என் தம்பியெல்லாம் வேண்டிகிட்டே போவாங்க. என்னன்னு? ஆண்டவனே மாரியாத்தா கருப்பசாமி, நீண்ட எப்படியாவது டீச்சர் செத்து போயிடணும் ஆண்டவனே. டீச்சர் செத்து போன கால் வலி கை வலிலாம் வரணும் வேண்டிக்கிட்டே இருப்பாங்க. 45 நாள் கழிச்சு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பையில் அடியே ஆத்தி சந்தோஷமே தான். ஒரு 8 மணி 8:30க்கு மேலே ஒரு மாதிரி ஆயிடும். எப்படி? என்னாச்சு? என்னையாச்சு? அட சொல்லிட்டு அழுவியா? வாயில தப்பை போட்டு போசுக்க. என்னன்னு சொல்லிட்டாலு? என்னையாச்சு? அட சொல்லியா? என்ன பண்ணுது? சூடு பிடிச்சுக்கிச்சா? வேற என்ன காய்ச்சலா? வேற என்ன குஞ்சு வலியா? அட என்னன்னு சொல்லி வையா. என்ன இதுல சுண்ணாம்பு வைக்கணுமா? என்னையா சொல்லியா? ஏய் தோரியா இறங்கி வந்து வச்சுக்க. அட கொப்புறானே. அட என்னையாச்சு? இப்படியே அழுதுகிட்டே இருப்பேன். எத்தனை தடவை? எப்போ அந்த அப்பா சொல்லுவாரோ சரி இன்னைக்கு பள்ளிக்கூடம் போக நம்மடா சொன்னா அப்போ வந்து வயிற்ற ஊற்று நிற்கும். அப்பதான் சிரிப்பு வரும் முகத்தில். அப்புறம் சிரிப்பு இது மாதிரி குறிப்பெல்லாம் இருக்கு. நல்ல விடிய வர இருந்து நாடகத்தை ரசிகை என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கிடும். நம்மளெல்லாம் காக்குகின்ற இந்த ஏழை எளிய மக்களையெல்லாம் காக்குகின்ற அந்த அருமன்பட்டியில் வீட்டிருக்கின்ற பெருங்காட்டு கருப்பசாமி சித்திரை மாத திருவிழாவை முன்னிட்டு இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த பெருங்காட்டு கருப்பசாமியை வணங்கி கலைப்பணியை துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அண்ணே ஏய் மாப்பிள்ள சவுண்ட் வை மானிட்டு எடுத்து ஹலோ ஹலோ இருந்து குறைஞ்சிருச்சே ஹலோ
ஏய், கருப்பசாமி பாட்டுன்னா என்னடா? என்னையா கருப்பசாமி பாட்டுன்னா என்ன? மறந்து வாக்கில் இவங்களை பார்த்தோன்னு வந்துச்சு. ஆ. குடும்பத்தோட அருமன் பட்டி வருவோ வருவோ, இந்த குறைகள் எல்லாம் பெருங்காட்டு கருப்பசாமி கிட்டே சொல்வோ. எக்கோய், இந்த குறைகள் எல்லாம் பெருங்காட்டு கருப்பசாமி கிட்டே சொல்வோ. குடும்பத்தோடு கோவிலுக்கு வருவோம், நாம வருவோம், நம்ம குறைகள் எல்லாம் ஐயா கிட்ட சொல்வோம். காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம், காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம். அவளை வந்தா கருப்பசாமியை நினைப்போம், அவளை வந்தா கருப்பசாமியை நினைப்போம். குடும்பத்தோட யாரு 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 சாமி யாரு? பொறுமை 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 பிள்ளை யாரு இருக்காத? யார் வந்தது? யாரு யார் 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 வந்தது? யார் வந்தது? வந்தது யாரு? என்னாச்சு? அட மூதேவிய, அதுக்கு தான் ஆடிட்டு இருக்கியா? குடும்பத்தோட குடும்பத்தோட அருமன் பற்றி வருவோ வருவோ, இந்த குறைகள் எல்லாம் பெருங்காற்று கருப்பசாமி கிட்டே சொல்வோ. காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம், காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம். கவலை வந்தா கற்பனையே நினைப்போ, கவலை வந்தா கற்பனையே நினைப்போ. குடும்பத்தோட போடியா 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 போடியா. இல்லை வர வேண்டி நாம தொட்டி கட்டுவோம், இல்லை வர வேண்டி நாம தொட்டி கட்டுவோம். எத்திகளன்னு செலுத்தி நாம மணி கதை எப்போ மட்டும் எத்திகளன்னு செலுத்தி நாம மணி கட்டுவோம். அந்த வரும் புரிஞ்சோரு கர்ப்ப கையிலே, புரிஞ்சோரு கர்ப்ப கையிலே, ஆனந்தமா இருப்பதெல்லாம் கர்ப்ப கையிலே, ஆனந்தமா இருப்பதெல்லாம் கர்ப்ப கையிலே. குடும்பத்தோட குடும்பத்தோடு கோவிலுக்கு வருவோம், நாம வருவோம், நம்ம குறைகள் எல்லாம் ஐயா கிட்ட சொல்வோம். நேத்தைய தித்திடுவார் கருப்பசாமிதான், தினத்தலைய தித்திடுவார் கருப்பசாமிதான், நிறைவேற்றி வைப்பதுமே கருப்பசாமிதையோ. நேத்தைய தித்திடுவார் கருப்பசாமிதான், நிறைவேற்றி வைப்பதுமே கருப்பசாமிதான். ஆட்டமாடி மாறாரையா கருப்பசாமிதான், ஆட்டமாடி வாராரையா கருப்பசாமிதான், ஆட்டமாடி மாறாரையா கருப்பசாமிதான், ஆதரிக்கும் தெய்வமுமே கருப்பசாமிதான், ஆதரிக்கும் தெய்வமுமே கருப்பசாமி. குடும்பத்தோட குடும்பத்தோடு கோவிலுக்கு வருவோம், நாம வருவோம், நம்ம குறைகள் எல்லாம் ஐயா கிட்ட சொல்வோம். கருங்காலி கம்பெடுத்த கருப்பசாமிதான், கருங்காலி கம்பெடுத்த கருப்பசாமிதான், இந்த கர்மங்களை தித்திடுவான் கருப்பசாமிதோ. கருங்காலி போன்ற கருங்காலி கம்பெடுத்த கருப்பசாமிதான், இந்த கர்மங்களை தித்திடுவான் கருப்பசாமிதான். ஆட்டமாடி வாராரையா கருப்பசாமிதான், ஆடி வாராரையா கருப்பசாமிதான், ஆட்டமாடி வாராரையா கருப்பசாமிதான், நம்ம அருமப்பட்டியில் விட்டிருக்கும் கருப்பசாமிதான், நம்ம அருமம்பட்டியில் விட்டிருக்கும் பெருங்காட்டு கருப்பசாமிதான். குடும்பத்தோட குடும்பத்தோடு கோவிலுக்கு வருவோம், நாம வருவோம், நம்ம குறைகள் எல்லாம் ஐயா கிட்ட சொல்வோம். போங்க வாராண்டா வாராண்டா எங்க கருப்பு, தாராண்டா தாராண்டா எங்க கருப்பு. வாராண்டா வாராண்டா எங்க கருப்பு, நீ வாராண்டா வாராண்டா எங்க கருப்பு. வாராண்டா
எங்க இதரே ஊதா சேலை எங்க எங்க இதரே ஊதா சேலை. டேய் டேய் நீங்க என்னடா இப்படி எந்திரிக்கிறீங்க? டேய் ஜெய் நீங்க உட்காருங்கடா. ஜெய் இதரே ஊதா சேலை. ஆட லூசுப்டே அந்த அம்மா சும்மா தூக்கத்துல கொண்டு புரண்டு படுக்குதுடா. தூக்கத்துலையா? ஆமா. சரி சரி உட்காரு உட்காரு உட்காருங்க. எதுக்கு எந்திரிக்க? கால் கிடக்குதா? உட்காரு 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 உட்காருங்க. என்னடா இப்படி டேபிள் எந்திரிச்சு பார்த்தோன்னு தாண்டா பாருங்க. இப்போ சாமியை நம்ம ஊரை நான் வர வைக்கிறேன். தம்பி முடியாதுங்கிறேன். அண்ணா போன வருஷம் வர வைக்கல. இந்த வருஷம் இப்போ வர வைக்கிறோம். எப்படி? இப்போ சாமியை இப்போ நான் வர வைக்கிறேன். வராதுங்கிறேன். சாமி இருக்குது, நீலாம் பாட்டு பாடினா சாமி வருமாடா? ஆண்டா புலி எடுது மாடு. இப்போ சாமியை நான் வர வைக்கிறேன். ஐயா வராதுங்கய்யா. நமக்குள்ள போட்டி வச்சுக்கிறோம். வச்சுக்கிறோமா? சாமி வந்துருச்சுன்னா உங்க 4 பேர் சம்பளத்தை என்கிட்ட தந்துருங்க. சரி. அப்படி வரலாட்டுனா சாமி வேலைன்னா என் சம்பளத்தை நான் உங்களுக்கு தந்துடுறேன். என்னடா அது? நம்ம 4 பேர் சம்பளம் மட்டுமா? அவங்கோட்டு சம்பளத்தை மட்டும் நம்மளுக்கு கொடுப்பாங்களாம். அது வேஸ்ட்டுனே. நாங்க ஒரு நிபந்தனை சொல்றேன், கேக்குறியா? சொல்லுங்க. சாமி வந்துருச்சுன்னா சரி நாங்க 4 பேரும் உன்ட்ட சம்பளத்தை கொடுத்துட்றோம். சரி. சாமி வரலன்னா உன் சம்பளம், மைக் செட்டுக்கு பேசின தொகை, உள்ள இருக்க இருக்கையை பாருங்க 4 பேர் இன்னும் பாக்கி, அவங்கள்ட்ட சம்பளம், இந்த சீனு காசு, மொத்த காசு எங்களுக்கு வந்துடணும். சரியா? 1,75,000 போடலாம் பாக்குறேன். இல்லைண்ணே, உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? அண்டா இது நான் இப்ப வச்சுக்கிறோம் பாப்போம். சரி உங்க தொகைக்கு போட்டினா போட்டி தான். சரி போட்டி. சாமி வந்துருச்சுன்னா உங்க மேல நம்பிக்கை இருந்தா பந்தயம் கட்டுங்க. சரி. சாமி வந்துருச்சுன்னா சம்பளத்தை நீங்க 4 பேர் தந்துறீங்க. தந்துருவோம். இல்லைன்னா இந்த இது நாடா பேசுற காலம் எல்லா காசும் எங்களுக்கு 1,75,000 காலையில எண்ணி வச்சுங்க ஐயா, எண்ணி வச்சுங்க, காசு எண்ணி வச்சுங்க. இவன் பாடுறா சாமி வராது. சாமி இருக்கு நம்ம ஊர்ல. அவசியம் இப்ப நான் சாமி வர வைக்கிறேன். ஆண்டவனே மாரியாத்தா, கருப்பா, காளியாத்தா, பெருங்காட்டு கருப்பு, நீ தான் ஆடி வரணும். நீ ஆடி வந்தாத்தான் காலையில நான் லோனு காசு கட்ட முடியும். ஆண்டவனே ஆத்தா ஆத்தா மாரியாத்தா கருப்பு ஐயா கருப்பு சாமி வரவே கூடாது. நான் 4 குரூப்ல லோன் கட்டணும். நீ தான் பாத்துக்கணும். ஆத்தா கருப்பு ஐயா என்ன சாமி தெரியல. சரி ஏதோ ஒரு சாமி எனக்கு பார்த்துக்குங்க. சாமி வந்துடக்கூடாது. ஊரில் வரி போட்டிருக்க, திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு. நான் போய் இந்த காசை வச்சு தான் வரி கட்டணும். சாமி வந்துடக்கூடாது. சாமி பத்திரமா பார்த்துக்க. ஐயா கருப்பு தெய்வமே ஐயா, உண்மையான துடியான தெய்வம் நீ. சரியா? பப்புனுக்காரன் சொல்றதை நிறைவேற்றக்கூடாது. எப்பவுமே வானாச்சானோ மத்தியில அவ்வளவு பூதியா இருக்கு. ஏடா சாமி திருட போறவனும் சாமி கும்பிடுறேன், நல்ல பல்கா அடிக்கிறவனும் சாமி கும்பிடுறேன். காவல்துறை அதிகாரியாவும் 1 வருஷமா டிமிக்கி விடுங்க, அவனை பிடிக்கணுமோ அவங்க சாமி கும்பிடுறாங்க. சாமி எங்கிட்ட தான் பேசுறேன். சாமி நேர்மையான சாமிய இப்ப நான் வர வைக்கிறேன். அந்த எக்கோ கட் பண்ணிருப்பா. அவசியம் சாமி வரும். தயவு செய்து நான் வளர்த்த ஆத்தாக்கா சாமி வரையில யாரையும் பிடிக்காதீங்க, கையை கட்டாதீங்க, காலை கட்டாதீங்க, தெய்வ பக்தியோட இருங்க. அவசியம் சாமி வரும். அப்படி எதுவும் சாமி வரலைன்னு வச்சுக்கிறேங்க. நான் வளர்த்த ஆத்தாக்கா புருஷனை நினைச்சு பல்ல கடிங்க, அவசியம் சாமி வந்துடும். அப்படி முண்டை போயிலன்னு இப்போ அவசியம். இப்போ சாமி வரைக்கிறேன். ஆண்டவனே ஆத்தா கருப்பா முந்தி முந்தி விநாயகனே முற்கண்ணா கண்மகனே முருகனுக்கு முன்பிருந்தே கணபதியே பாருமையா கணபதியே பாருமையா தொந்தி கணபதியே வாருமையா குப்பை கணபதியே வாருமையா நம்ம அனுமன் பட்டியில் விட்டிருக்கின்ற பெருங்காற்று கருப்பசாமி வாருமையா 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 கோட்ட கருப்பு வாடா கோபால கிருஷ்ண வாடா மாமுண்டி கருப்பா வாடா நீ மனக்குறைய தீர்க்க வாடா
வெப்பங்குடி கருப்பவாடா மாளிகைப்பாற கருப்பா வாடா நம்ம அருமன் பட்டியில் விட்டிருக்கின்ற பெருங்காட்டு கருப்பா வாட 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 வாடே நீ எந்த நாட்டு எல்லையிலே இருந்தாலும் கருப்பாணி நம்ம ஊருக்கு நீ வந்துரையா 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 உன்ன மனசுல நினைச்சா போதும் தொட்டதெல்லாம் துளமுங்குமாடா தொட்டதெல்லாம் வழங்குமாடா தொட்டதெல்லாம் தொடங்குமாடா ஐயா வாழ்க்கைக்கு நீ வழிகாட்டி நீ வந்துடா 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 ஐயா வானோ பூமி கிடுகிடுங்க ஐயா எல்லையிலே எல்லையிலே
அப்பாடி கருப்பா சக்தி வாய்ந்த தெய்வம். காலையிலே நம்ம லோன் காசு கட்டிடல ஆண்டவனே மாரியாத்தா. அப்பாடா நம்ம ஜெயிச்சிட்டோம். தம்பி தம்பி. ஆமாடா நாடத்துல தானே இருக்கேன். ஏய் மாமா ஆமா கார்த்திக் ராஜா தான் பப்புனு. ஐயோ ஐயோ ஆமாம்மா சாமி பாட்டு பாடி ஒரு அம்மாவுக்கு சாமி இருந்துச்சுடா. என்னது என்ன மாமா கிட்ட பா பேசுறியா? திரும்புற காருக்கு வந்துருவேன்பா. திரும்புற காருக்கு திரும்புற காருக்கு எல்லாம் மாமா கிட்ட வாங்கிட்டு பேசுறியா? சரியா சரியா. கொழுந்தியா பயிருப்பா. என்னம்மா யாரு யார் கார்த்தி மக பேசுதா? இந்த தம்பி கார்த்தி மக பேசுது மக பேசு. இந்த நேரத்துல எந்த மலை டவரே கிடைக்கல. சே ஐயா என்னப்பா ஐயா நீங்க சம்பளமே தரவில்லடா உட்காருங்க. சே அப்புறம் நன்றி. வேணாண்டா அப்பா உட்காருங்க. ஏடா காசுன்னு அப்படியாடா? ஆனா 10:30 மணிக்கு யாருன்னா உங்களுக்கு போன் அடிக்கிறது? பிறந்த உள்ள போன் அடிச்சுட்டான். இது எந்த வகைடா? நான் ரொம்ப சிறப்பான தெய்வம், சக்தி வாய்ந்த தெய்வம். இன்னும் நம்ம சாமி பாட்டு படிச்சு சாமி வர வைக்கலாம். ஊருக்கார சந்தேகப்பட்டுப்படாது. என்னன்னு வள்ளிரமா நாடாம சொன்னாங்க, இவங்க மகமாய் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க சொல்லிடப்படாது. மற்றும் என்ன கரத்தில் முன்னகரமாய் விளங்கக்கூடிய முத்தகம்பட்டியை சேர்ந்த சதீஷ்குமார் அவர்கள் இங்கே கார்த்திக் ராஜா நடிக்கும் அருமை மாமா கார்த்திக் ராஜா அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்படுத்தி கௌரவப்படுத்தியுள்ளார்கள். உன் தெய்வம் என்கிட்ட பின்னாடி இருக்கு. எனக்கு ஆமா எனக்கு அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்தி அண்ணனுக்கு நெஞ்சார் நன்றி. துண்டு சீட்டு காசு கொடுக்குறதுலாம் இன்னுமே இங்கே அனுமதி இல்லை. கொடுக்குறா இருந்தால் தனியாக ரூமில் வந்து கொடுத்துக்குறோங்க. ஏன்னா இதை தான் காலையில் தண்ணி பண்ணி அடிக்கலாம் பார்த்தா அதையும் கருத்து போடுறாங்க. சரி ஐயா ஓரமாக இருக்க கொஞ்சம் வழி விட்டு இல்லைங்க. அது இது வருது, யாராவது வருவாடா? கேமரா இருக்கு, வழி விட்டு இல்லைங்க. அப்படித்தாண்டா ஏதாவது சொல்லணும். மலை மற்றும் என்னகரத்திலும் முன்னகரமாய் விளங்கக்கூடிய பூரா சிசிடி கேமரா இருக்கு. அதை பார்த்து எது பண்ணாலும் பார்த்து பண்ணிக்கிறங்க. நீயே திருட சொல்றியா? என்ன சொல்ற? எல்லாரும் மலை மற்றும் என்னகரத்திலும் முன்னகரமாய் விளங்கக்கூடிய மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் கஞ்சிராயன்பட்டி கிராமம் சேகரம் அருமன்பட்டியில் அமர்ந்து அருள்பாழ்த்து வரும் ஸ்ரீ பெருங்காட்டு கருப்பசுவாமி சித்திரை மாத உற்சவத்தை முன்னிட்டு நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருகவருக்கு வரவு வருடம் சித்திரை மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் கொட்டாம்பட்டி உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் முன்னிலையிலும் மற்றும் 18 பட்டி கிராம பொதுமக்கள் ஆதரவுடனும் இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதிரும நாடகம் சீர்திருமானி. இது பங்கேற்கக்கூடிய நாடக நடிகர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி தெரியவது கடமை. ஆகவே முத்தமிழை முறையாக கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டிய நடிப்பு செவேந்தன் அன்பு மாமா புதுகையைச் சேர்ந்த CR சீனிவாசன் அவர்கள் விரங்கமறையிலே வேலன் வேடன் புத்தனாக நடித்து காத்துக் கொண்டிருக்கிறார். எதிகமனை உரையாடி குயிடு வேண்டும் குயிடும் கோகில வாணி அன்பு சௌரி தோரங்குறிச்சியைச் சேர்ந்த எம்ஏ ரேணுகா தேவி அவர்கள் இவரங்கமறையிலே பள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகழ்தானே என்று வெற்றி முரசு கொண்டு வரும் அன்பு தம்பி ஜி தமிழ் டிவி புகழ் லோட்டஸ் டிவி புகழ் மேலப்பட்டுவைச் சேர்ந்த கே அஜித் குமார் அவர்கள் விரங்கமடையிலே நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா ஊர்லையும் வள்ளிக்கு நாரதருக்கு தான் தக்க நடக்கும். இன்னைக்கு நம்ம ஊர்ல நடக்கிறது பப்புனுக்கு நாரதருக்கு. என்னையா இல்ல நான் பின்னால படுத்து கிடக்க வேன்ல. சரி அந்த தம்பி சொல்றாரு பப்புனு முகரே பாரு பொலியறது மாடு மாதிரி இருக்கானா. நான் ஏதாவது சொல்லியிருக்கேன். நான் செவனேன்னு இருக்கேன். நான் செவனேன்னு இருக்கேன். பப்புனு முகரே பாரு பொலியறது மாடு மாதிரி படுத்து கிடக்க. தம்பி பின்னாடி நீங்க தான் படுத்துனீங்களா? சொல்லக்கூடாது அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. என்னதான் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் உண்மையை சொல்லலாமா? அந்த உண்மையை சொல்லவே கூடாது. ஒளியர்ம மறந்துறது அந்த உண்மையை சொல்லக்கூடாது. இருந்தாலும் அவரை பார்த்த பொரியர்மன்னு சொல்லக்கூடாது, தப்பு அது. அவன் அந்தாலும் சொன்னது தேவையில்ல. நீங்க 10 நிமிடம் சொல்லியோ இல்லையா? விளம்பரம் வேணாமா? ஹார்மோனிய கலைரசு ஹார்மோனிய சக்கரவர்த்தி மரங்காபுரியை சேர்ந்த ஜே மணிகண்ட பிரபு அவர்கள் பெருங்கமலையிலே ஹார்மோனிய பின்பாட்டு இசைப்பார்கள். ஒரு தம்பி ஒரு கேட்டுக்கிறேன் பாடலாமான்னு. பாடலாமானே
இங்க வாப்பா, அவர் சொல்றக்கா வைக்காத. ஒரு ஆளுக்காண்டி கிடையாது. அதாவது எல்லாம் நம்ம சொந்தம் வந்தோம். இந்த இவங்கெல்லாம் எப்ப முந்தா நாளும் 9ஆம் தேதி நாடகம் வைக்க வேண்டியது. இது மாதிரி நல்ல கலைஞர்கள்லாம் வந்து நாடகம் நடத்தணும்னு நாடகத்தையே மாத்தி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஜோரா அவர் கைத்தல கூட உண்மையிலே இப்போ நான் சொல்றேன், அவங்களுக்கு நம்ம அந்த ஒரு ஆளுக்காண்டி நாடகம் கிடையாது. நீங்க என்ன பாட்டு வேணா பாடுங்கண்ணே, நம்ம நாடகம்னே 5:30 வரை நம்ம வச்சதான் சட்டம். இல்ல நீங்களும் தான் சொல்லி அவனோட இலவு பாட்டா பாடிட்டு கிடக்குறான்னு. அப்படிலாம் சொல்ல மாட்டேன், நேருக்கு நேரம் தானே சொல்லுவேன். அதுதான் சொல்லியிருக்காரு. நம் மண்ணை விட்டு பிறந்தாலும் மக்கள் மனதை விட்டு பிரியாமல் இன்னும் நம்மள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது தென்னிந்திய சங்கத்தின் முன்னாள் தலைவராகிய மறைந்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர் நினைவாக இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். இப்பாடல் யாரும் மனதையும் புண்படுத்துறதுக்காக அல்ல, ஒரு நல்ல மனிதர் இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். வாய்ஸ் எக்கோ வச்சுனேன். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து பின்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு, அது மன்னவன் பேரு. வானத்தை போல மனப்படத்த மன்னவனே, பனி துளிய போல குணப்படத்த என்னவனே. போன போதும் இது தேர் போகும் வீதி, வாரி வாரி தோற்றும் இனி யாரு உனக்கு நாதி, பாப்பம் வைத்ததாலே நீ பயிரை காத்த வேலி, பயிரை காத்த போதும் நீ பலியை சுமந்த நீதி, சாமி வந்து கேட்டிடுமா வீண் பலியை தீர்த்திடுமா, பின்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு, அது மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணப்படுத்த என்னவனே. நெஞ்சமில்லும் போடு அதில் நெருப்பு வைத்ததாறு, துன்பம் வந்த போதும் அதை துடைப்பதிங்கு யாரு, கலங்கும் போது தேரு அது தெளியும் போது நீரு, கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவதாறு, விழுந்த புழுதோ ஆறிடுமா வேதனை தான் தீர்ந்திடுமா, பின்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு, அது மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த என்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து பின்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு, அது மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த என்னவனே. பலே 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 பலே. நன்றி 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 அப்படி கைதட்டி 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 நன்றி நன்றி. பிரஜாபதி அன்புல நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மதுரங்க சக்கரவர்த்தி அன்பு மாப்பிளை இரட்டாளத்தை சேர்ந்த கலிசரன் அவர்கள் பெருங்கமல்லை மிருதங்கம் தபேலா டோலக்
தவறு செய்ப்பார்கள். பலே ரொம்ப சிறப்பையா கை தட்டின 13-29 13 பேருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அன்பு மாப்பிளை காட்டுப்பட்டியைச் சேர்ந்த ரூபன் அவர்கள் விரங்குமலையிலே ஆல்ரவுண்ட் செய்ப்பார்கள்.
சூப்பர்யா. ரூபன்னா ரூபன் இன்னும் வாசிப்புலாம் இருக்கு, நேரம் பத்தாது. முகர் சிங் வாசிப்பாப்புல கடாரு, சங்கு, உடுக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பாக வாசிக்கிறவர். இல்லை இன்னைக்கு வந்திருக்க இசை கலைஞர்கள் எல்லாமே நல்ல சிறப்பான கலைஞர்கள். ஏன்னா ஒரு நடிகர்கிட்ட நாடகம் கொடுத்தாத்தான் நல்ல கலைஞர்களை தேர்வு செஞ்சு போடுவார். ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு மாப்பிள்ளைக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளம் அன்புவண்ணன் இன்பச்செல்வம் அவர்கள் விரங்கமலையிலே தாளம் இசைப்பார்கள். சிறப்பாக இசைத்த இசை சக்கரவர்த்திகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீன் அமைப்பு, வீரமாகாளி அம்மன், மன்ன திரேகம், உரிமை, டீ தேன்மொழி, கையாட்டி, புடாம்பட்டி, ஓட்டு வீடு, அட்டாச்சு பாத்ரூம் எங்கே அதெல்லாம் போட்டிருக்கு? அங்கே இருக்கு. ரொம்ப சிறப்பான முறையில் சீன் அமைத்திருக்கும் அட்டாச்சு பாத்ரூம் ரொம்ப சிறப்பான முறையில் சீன் அமைத்திருக்கு அன்புலகள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க சொல்லி எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்திருக்கும் ஒளிவழி அமைப்பு தர்சிகா ஸ்ரீ ஆடியோஸ் எட்டி மங்கலம். ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு சித்தப்பா, ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு அம்மா அப்பா மூதேவி, என்ன சித்தப்பா சித்திங்கிற? அங்கேயும் அப்படித்தான் இருப்பாங்க. எங்க ரொம்ப சிறப்பான முறையில் ஒளிபெருக்கி அமைத்திருக்கும் அன்புலகளின் சார்ந்த நன்றி என்று எழுந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடியா. சைவத்துக்கு சைவம், அசைவத்துக்கு அசைவம், மட்டனுக்கு மட்டனு, சிக்கனுக்கு சிக்கனு, முட்டைக்கு முட்டை, ஆட்டு முட்டை என்ன, கோழி கொட்டை என்ன? அது கோழி கொட்டை இல்லடா, அது கோழிக்கு தான் முட்டையா? ஏன்டா போட்டுட்டு அந்த உபசரிப்பு சாப்பாடு என்ன வேணும் ஏது வேணும் உண்மையிலே ரொம்ப சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கு சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை அந்த உபசரிப்பு வருஷம் ரொம்ப சிறப்பாக சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்புலங்கள் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆடல் அரசி அபிநய சுந்தரி நடன பேரொளி அந்தமான் புகழ், டெல்லி புகழ், சிங்கப்பூர் புகழ். யார் யாரு? பொம்பளை பிள்ளைன்னா அருமையான பேசுறா. ஒன்னு தண்டிடா இந்த ஒழுங்கு தொடச்சுக்க, சைடில் ஒழுகுது பாரு. தன்னைத்தான் ரொம்ப நாள் கட்டி விட்டு ஐயோ தாங்கல. என்னடா என்னையாச்சு? புதுகையை சேர்ந்த ஐயோ அருமையான பேசுறா மாப்பிள்ள. புதுகையை சேர்ந்த ராணி அவர்கள் விரங்கமலையிலே டான்ஸாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆடி மத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் சேத்தனிக்க மானே மா கோயிலே எவ்வளோ பாட்டு இருக்கு. ஆடி மாசம் கீடி மாசம் கை கொடுங்க. எங்க அறிவு கண்ணை திறந்துட்டிய நீலாம் ஒரு பெட்டிக்காரரா? நீலாம் என்ன என்ன அண்ணா நீங்க இருங்க, உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். நீலாம் ஒரு பெட்டிக்காரரா? இருடா டே, நீலாம் ஒரு பெட்டிக்காரரா? இருடா அண்ணே, அண்ணே இருங்கண்ணே, நீலாம் ஒரு பெட்டிக்காரரா? நீ என்னடா பாட்டு சோத்த திங்கிறியா வேற என்னத்தை திங்கிறியா? எவ்வளவுதான் பாட்டு. ஆடி மாசம் இருடா இருங்கண்ணே வர்றேன், உங்களுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இருங்க, நீலாம் பெட்டிக்கார தானே? சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு ஆடி மாசம் நல்லா வருது. இருங்கண்ணே வரேன் அண்ணே, உங்களுக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இருங்கண்ணே நான் பேசிக்கிறேன், பேசாம இருக்க. உங்க பெருமை உங்களுக்கு தெரியாது. என்ன பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன்? அறிவு இருக்கா உனக்கு? இருடா அறிவு கிட்ட நான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். அண்ணன் பெரியவர் எவ்வளவு விவரமா பேசுறாப்புல, எவ்வளவு தெளிவா அவன்கிட்ட சொல்லிட்டு பாட்டு ஆடி அது எங்களுக்கு தெரியாதா? இருடா அது எங்களுக்கு தெரியும். அண்ணே இருங்க, அது எங்களுக்கு தெரியாதா? என்னண்ணே நான் அந்த ஆள்கிட்ட பேசிக்கிறேன். அண்ணே உங்களுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ பேசவே வேணாம்.
ஏடா 17 தடவை போடா வாடான்னு கேட்டிருக்கா. இப்ப பாட்டுல என்ன தம்பி குறை கண்டுபிடிய? ஏய்யா, ஆடி மாசம் என்ன, ஆடி மாசம் எங்கே இருக்கு? இன்னும் 16 மாசம் இருக்கு. இப்ப என்ன மாசம் நடக்குது? இப்போ வந்து சித்திரை அண்ணே மாசம். அதைத்தான் சொல்றாப்ல. சரி தம்பி, இந்த மேடோட சரி, வேற பாட்டு என்ன? இந்த மேடோட சரிப்பா, அந்த பாட்டை பாட மாட்டேப்பா, விடுப்பா. வேற பாட்டு பாருங்க. சித்திர மாசம் கத்தடிக்க வாடி கொங்க தேத்தடி ஆனே வா கோயிலே. தம்பி தெரியாம சொன்ன. அட உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். 12 மாசம் கத்தடிக்க வாடி கொங்க தேத்தடி ஆனே வா கோயிலே. இனிமேல் டான்ஸ் பேர் சொல்லி நீ பாட்டு பாடவே வேணாம். வேற ஏதோ படிக்க போற சித்திரை மாசம் காத்தடிக்குதான். ரொம்ப சிறப்பாக சித்த நீங்கள் எல்லாம் அவளோடு அவளாக எதிர்பார்த்து கொண்டே இருக்கும் அன்பு மைத்திரர் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கூட்டி வரும் விஜய் டிவி புகழ், திரைப்பட நடிகர், இளைஞர்கள் எழுச்சி நாயகன், யூடியூப் புகழ், இன்ஸ்டா புகழ், அன்பு மைத்திரர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் விரங்கமணிகளை பபடாக நடித்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் உங்கள் முன்னால் என்று உங்கள் அன்பையும் ஆஜவர் காத்துக் கொண்டிருக்கும் தொண்டி அருகாமுள்ள திணையத்துறை சேர்ந்த எம்பி கார்த்திக் ராஜா பப்புன் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வருடமும் எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த விழா குழுவினருக்கு பெரியவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கணும். நன்றி என்று கலந்த வணக்கம். ரைட்டு உள்ளே போயிட்டு பொம்பளை பிள்ளை வந்தாத்தான் கல 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 கலன்னு இருக்கான். நான் அப்பல நம்ம வந்தால் அப்படி கடுப்பாக இருக்கும், தலை வலிக்கும். என்னெல்லாம் நிறைய ஆள் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. பப்புனை பார் பொலிகிற மாதிரியே வந்து நின்றுக்கிட்டு தாய் பொம்பளையில் வரவே விட மாட்டேங்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் பக்தோடி பொதுமக்கள் பெருந்தலாக வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் அருமன்பட்டி என்பதை தெரிவித்துக் கொண்டு நாடக அமைப்பு கிராம பொதுமக்கள் அருமன்பட்டி என்பதை தெரிவித்துக் கொண்டு அதற்கு உறுதுணையாக இருந்த அன்பு அண்ணன் உடப்பம்பட்டியைச் சேர்ந்த பெருமாள்ராஜ் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடாக மட்டுமல்ல எந்த ஒரு நாடாக வந்தாலும் சிறப்பாக அமைத்து தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கினோம். நன்றி என்று கலந்த வணக்கம் எல்லாரும் அமைதியாக இருந்து விடிய வரை நாடகத்தை ரசிகை என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கினோம். உள்ள போயிட்டு லேடிஸ் அடிச்சிடணும். எங்களது நாடகத்தினை வீடியோ கருத்திருக்கின்ற அத்தனை யூடியூப் சேனலுக்கு நெஞ்சார்ந்த கோமாளி ரசிகன் யூடியூப் சேனல் அன்பனாக இருக்கும். ஆனால் இது என்ன உங்கள் ஊரா? இது நம்ம ஊர் கச்சேரி எஸ்கேஎஸ் யூடியூப் சேனல் 3 யூடியூப் சேனலுக்கு நெஞ்சார்ந்து நன்றி. நம்ம ஊர் கச்சேரி எஸ்கேஎஸ் கோமாளி ரசிகன் நாடக கலை உலகம் அத்தனை யூடியூப் சேனலுக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை எழுதிய துவங்கினோம். என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னே, எப்படி நான் வாழ்வோமோ அண்ணே பெரியண்ணே. என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னண்ணே, எது செய்ய போறோமோ அண்ணே பெரியண்ணே. என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னே, எப்படி நான் வாழ்வோமோ அண்ணே பெரியண்ணே. அளவுக்கு மேலே சுருட்ட பார்த்து இளவோயில குறுக்கு வருகிற தம்பா. என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னண்ணே, எப்படி நான் வாழ்வோமோ அண்ணே பெரியண்ணே. சொல்ல சிகரெட் பிடிக்குது சித்தப்பனு இப்படி கேட்குது. சிகரெட் பிடிக்குது சித்தப்பனுக்கிட்ட இப்படி கண்டா பிடிக்கிறான்னு கேட்டா உன் வேலை எடுத்து வாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா போயிட்டு வாரனப்பா. என்னமாமா இழுக்குது? எல்லா பிள்ளைய பார்த்தவளதான்.
என்ன வீட்லயே நிப்பாட்ட முடியல, இங்கேயே நிப்பாட்ட முடியல. என்ன எல்லாம் தனியா சிரிக்கிறீங்க? என்ன எல்லாம் தனியா சிரிக்கிறீங்க? என்னமோ ஒரு வச்சனம் சொன்னீங்களே, என்னது வீட்லயே? ஒண்ணு இல்லைங்க. ஆமா, இத்தனை கேமரா வச்சு ஓடுச்சுன்னா அப்புறம் வீட்டுல பொங்கச்சோரா தானே இருக்கும். சரி, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா, நல்லா இருக்கமா. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். என்ன பண்ணிருக்க? சங்கம் என்ன சங்க விழுந்து நக்கிட்டு ஒண்ணு அட சங்க விழுந்து நக்கலமா? நீ வரவும் நான் சங்க கையில எடுத்தேன். இங்க கூட தொட்டு பார்த்தேன். இங்க கூட பாருங்க நல்லா இருக்கா? என்ன இவ்வளவு சின்னதா வச்சிருக்க? நான் எப்பயும் சின்னதுல இருந்து ஆரம்பிப்பேன். சவுண்ட் வருமா சின்னதுல? வாய் மட்டும் வச்சு பாருங்க எப்படி சவுண்ட். எனக்கு சங்குல வச்சு பழக்கம் இல்லங்க. எதுல? நீங்க வேணா வச்சு. இப்ப பாருங்க நான் வாய் வைக்கிறேன் பாருங்க. இதை ஏத்துக்க முடியாது. இது மாமா விட்டு சங்கு மாதிரி இருக்கு. ஆமா, அதுதான் கரெக்டா. இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. எங்க நீ ஊது பாப்போம். எங்க ஞாபகம் வருமா? மாமா நீங்க செவனேன்னு இருக்க மாமா. என்ன பூதியா போச்சு? அட வாயில இதுதான் பூதி சங்கா. இது எனக்கு தெரியாம போச்சேப்பா. இப்படிதான் வச்சுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கியா? இப்படி தடவிக்கிட்டே இரு. இப்படி தடவியே ஓடிருச்சு பாதி வாழ்க்கை. என்ன மாமா, உன் சங்கு பயங்கரமா சவுண்ட் வருது. இருந்து என்ன பண்ண? ஊதத்தான் முடியல. என்ன பழக்கம் பண்ணி வச்சிருக்க போல சவுண்ட் எல்லாம் குடுக்குற மாதிரி. சரி சரி, இருக்கட்டும். உனக்கு ஒரு சங்கு கிடைக்கலையப்பா. சரி விடு, நீ வேற ஏதோ நோக்கத்துல என்னைய பாக்குற. ஆமா, வேணாம். ஆத்தே இருக்கட்டும். பார்க்கும்போது தெரியுது பயங்கரமான கூட்டமா இருக்குது. ஆமா, கல்லில் வந்துடாம. ஏ ஆத்தா அப்புறமா அண்ணே இதை ஏத்துங்கண்ணே. என்ன வீட்லயே அவன் ஜோறு போட மாட்டேங்கிறான், நீங்களும் ஏத்த மாட்டேங்கிறீங்க. போற இடம்லாம் என்னை மதிக்க மாட்டேங்கிறீங்க. அது வேணும் மாமா. கொடுத்துட்டு தம்பி. இவன் மட்டும் திங்கிறான் மாமா.
சும்மா நம்மளா எதா இந்த மாதிரி மங்கு மங்குன்னு இருக்கணும். உங்களுக்கு மங்கு மங்குன்னு அண்ணே அண்ணே அந்த அடிக்க மைக்கு வால்யூம் ஏத்துக்கனே. இந்த மைக் அந்த பொண்ணு பேசுற மைக்க லட்ன லீடு இது மாத்துங்க. எனக்கு தெரியல. கருப்பா முடியலையே. நீங்க இதை ஏத்தலைன்னா நான் வீட்டுக்கு கொண்டுட்டு போயிருவேன் மைக்க. அவரோட ஜாமான நான் கொண்டு போனா உனக்கு என்ன பிரச்சனை? அவர் ஜாமான நீ கொண்டு போனா அவர் ஜாமான யார் காப்பாத்துறது? அவர் ஜாமான காப்பாத்த வேணாம், அவரே ஃப்ரீயா தருவாரு. நான் மட்டும் கொண்டு போறேன்னு சொல்லுங்க. அவர் ஃப்ரீயா தந்துட்டு அவர் வீட்டுக்கார மக்கள் என்ன பண்ணுவாரு? அவர் சும்மா போறாரு, வேற என்னமோ கொண்டுட்டு போறாரு. உனக்கு என்னையா பிரச்சனை? நாங்க எங்களுக்கு இப்ப பாரு, அவர்கிட்ட ஜாமான கொண்டுகிட்டு போறேன்னு சொல்லுவோம் ஏத்துறாப்புல. ஆத்தே கேட்கலன்னு கொண்டுகிட்டு போயிருமோ. பிள்ளைக்கு அவ்வளவு பவர். இந்த மாதிரி சாமான் நான் வீட்டுல நிறைய வச்சிருக்கேனே. ஏமா உனக்கு மண்டை மைக்குனா நல்லா பிடிக்குமாம்ல? என்னது மண்டை மைக்கு? எனக்கு மண்டை மைக்கு பிடிக்கும். நான் ஏதாவது கேட்பேன், நீ ஏதாவது சொல்லுவ. அக்கா உன்ன அப்படி பார்த்து பேசுவானா? இதை விட நீ அசிங்கமா பேசுவாடா. பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளாக காத்திரு. பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளாக காத்திருந்தே. ஆளான கண்ணி பொண்ணு ஆளான கண்ணி பொண்ணு நானும் வராத முதற்கண்டு. எத்தனை நாளாக காத்திருந்தே. உண்மையிலே நல்லா இருக்கியா? இன்னைக்கு தான் எப்படி ஒரு சவுண்டை கேட்கு. அண்ணே மாமா மாமா அதவே பாக்குது மாமா. ஐயே அதவே பாக்குறான்டா. ஏய் பிள்ளை பயப்படுற என்னையா பாக்குற? அப்படி பேசு, கேளு என்னன்னு. பல்ல கடிச்சு
பல்ல கடிச்சிட்டு வாசி பாப்பல இந்த ஆட்டத்துக்கு. இவ்வளவு நேரம் நீ ஆடின ஆட்டத்திலே எனக்கு இந்த ஆட்டம்னாக்க ரொம்ப உயிரா இருக்கு. இந்த ஆட்டத்துல அக்கா ரசிக்கிறேன். முகரக்கட்டையை பாரு. பழக்கம் பழகிறேன். ஆமா என்ன பண்ண கூப்பிடவா?